நாம் தமிழ் கட்சி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடணும். வேட்பாளர் அறிவு கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசணும். சின்னம் இல்லாம பேச முடியாது. இந்த வழக்கு போனா இது எப்ப வேணாலும் தள்ளி போகலாம். 26லயும் அந்த வழக்கான தீர்ப்பு வருமானம் தெரியாது. திருப்பி அடுத்த ஒரு வாரம் போகலாம். அதுக்கப்புறம் கோடை விடுமுறை வரும், தேர்தல் பிரச்சார காலகட்டம் வரும். அப்போ இப்போதைக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை மீட்டெடுக்கிற அந்த போராட்டத்தை நடத்த முடியாத சூழல் இருக்கிறது. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழ் கட்சியால் கரும்பு விவசாய சின்னத்தை போராடி பெற முடியும். ஆனா அதுக்கான கால சூழல் இதுவல்ல. அதனால சீமான் அவர்கள் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இந்த காலச்சூழல்ல நாம் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தேர்தல் ஆணையத்தோடு சண்டை போட்டுக் கொண்டு இருப்பதை விட நாம் ஒரு புதிய சின்னத்தை பெறுவோம், அதன் மூலமாக இந்த தேர்தலை அணுகுவோம் என்ற முடிவுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி மீண்டும் ஒரு 15 சின்னங்களை தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்காங்க. அந்த 15 சின்னங்களுமே கரும்பு விவசாயி சின்னத்தை தாண்டி நாம் தமிழ் கட்சியை பல மடங்கு உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அளவுக்கான சின்னம். எந்த சின்னம் கொடுத்தாலும் 1 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் ஊடக வலிமையும் வலிமையும் ஐடி விங்கும் நாம் தமிழ் இருக்கு. அதை தாண்டி களத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அளவுக்கான சின்னம். எந்த சின்னம் கொடுத்தாலும்